ஆதித்யாய சோமாய மங்களாய புதாய குரு சுக்ர சனிச்ச ராகவே கேதுவே நமோ நமஹ. அம்மன் அருள் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிடர் ஸ்ரீ குருபரணி என்றும் குரு வழியில் குருவினை சிப்பம் குருவை போற்றும் அன்பார்ந்த குருவாரி சென்றர்களே, இன்றைக்கு பார்க்கக்கூடிய பலன் அம்மன் அருள் டிவில மாதந்தோறும் பார்க்கக்கூடிய பலன் செப்டம்பர் மாத பலன். இந்த செப்டம்பர் மாத பலன் உங்களுக்கு எப்படிப்பட்ட யோகத்தை கொடுக்க போற அம்மன் அருள் டிவியை ஃபர்ஸ்ட் வாட்டி பார்க்கணும்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்பதான் நம்ம போடக்கூடிய ஆன்மீக தகவல் நல்லபடியா வந்து சேரும். இந்த மாதத்துல ஒரே விசேஷம் தாங்க. விநாயகர் பெருமான் பிறந்த மாதம் செப்டம்பர் மாதம். செப்டம்பர் 14 எல்லா விநாயகர் கோயிலுக்கும் போயிட்டு எல்லாருமே விநாயகர் பெருமான வழிபாடு பண்றது மிக மிக சிறப்பு. தமிழ் கடவுளை விநாயகரை கும்பிடாம எந்த காரியமும் ஆரம்பிக்க முடியாது. அப்படியோட விநாயகர் சதுர்த்தி செப்டம்பர் 14 வருது. இந்த மாசத்துல பாருங்க நிறைய கிரகம் ஆட்சி உச்சமா இருக்கு. நீங்க அனைவருமே உங்க ஜாதகத்தை எடுத்து செக் பண்ணிக்கோங்க அம்மன் அருள் டிவில. ஏன்னா சுக்கிரன் ஆட்சி பலத்துல வர்றாரு. எப்ப? செப்டம்பர் மாசம் 4ஆம் தேதிக்கு அப்புறம் அவர் ஆட்சி பலம். அடுத்து சூரியன் ஆட்சி பலம். புதன் உச்சத்துக்கு வர்றாரு. இவ்வளவு கிரகம் ஆட்சி உச்சம் ஆகும் போது ஏதாச்சும் ஒருத்தருக்கு நல்ல ஜாதகத்துல தசாபுத்தி நல்லா இருந்தா மிகப்பெரிய யோகத்தை கொடுத்துருவார். அதனால நீங்க ஜாதகத்தை பார்த்து தசாபுத்தியை பார்த்துட்டு மூவ் பண்ணி வாங்க. கண்டிப்பா இந்த மாசத்துல மிகப்பெரிய வெற்றியை நோக்கி நம்ம போயிட்டே இருப்போம். ஏன்னா தொடர்ந்து அம்மன் டிவில எல்லா கிரக பேச்சு கொடுக்குறோம். நிறைய சப்போர்ட் பண்ணி நிறைய சப்ஸ்கிரைப் கொடுக்குறீங்க. அனைவருக்குமே மிக மனமார்ந்த ஒரு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இப்ப 12 ராசிக்கும் இந்த செப்டம்பர் மாசம் என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது. அன்பார்ந்த கும்பராசி என்பர்களே, பொதுவாக கும்பராசி காலச்சக்கரத்தின் 11வது ராசி தான் கும்பராசி. எப்பவும் பாருங்க இந்த ராசியில பிறந்துட்டாவே ஒரு லாபகரமான ஒரு ராசினா அந்த கும்பத்தை மட்டும் சொல்லிட்டாங்க. ஏன்னா அதோடைய உருவம் பாருங்க, கலசத்துடைய உருவத்தை கொடுத்துருப்பாங்க. இந்த கலசங்கிறது ஒரு உயர்ந்த இடத்துலதான் அந்த கலசமான உருவம் இருப்பாங்க. உங்களுடைய குணம் எப்படி இருக்கணும்? நல்ல உயர்ந்த குணம் கொண்ட ஒரே ராசி எதுனா கும்பராசி மட்டும்தான். உயர்ந்த குணம் எல்லா விஷயத்திலயும் சரி. ஒரு பிரம்மாண்டமான கற்பனை இவங்கள்ட்ட அதிகமா இருக்கும். ஏன்னா இது காற்று ராசிங்க. வேகமா யோசிக்கக்கூடிய தன்மை இவங்கள்ட்ட நிறைய இருக்கு. அதிகமா மூளையை போட்டு கசக்குவாங்க கும்பராசிக்காரங்க. நீங்க செக் பண்ணி பாருங்க. திறமை பயங்கரமா இருக்கும். வாழ்க்கையில எப்படா ஜெயிக்கணும், நம்ம என்ன செய்யணும் பயங்கரமா யோசிக்கக்கூடிய கெப்பாசிட்டியான ராசி கும்பம். ஒரு 10 பேரை வச்சு நிர்வாகம் பண்ணக்கூடிய தைரியம் தன்னம்பிக்கை இந்த ராசிகிட்ட உண்டாது. அப்படிப்பட்ட கும்ப ராசி என்பது இந்த செப்டம்பர் மாத பலன் அம்மன் அருள் டிவில எப்படிப்பட்ட பலனை கொடுக்க போறாங்க தயவு செய்து சொல்றேன். ஃபர்ஸ்ட் வாட்டி சேனலை பார்த்தா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்பதான் நம்ம போடக்கூடிய ஆன்மீக தகவல் நல்லபடியா வந்து பேசு. கடைசி முடி வீடியோ பாருங்க. உங்க நட்சத்திரத்துக்கு என்னென்ன யோகம் இருக்கு, இந்த மாசம் என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது, அதுக்கான பதிவும் இந்த கடைசி வீடியோல இருக்கு. கிரகணை இப்ப பாருங்க. ஒரு ராசியை பார்த்தீங்கன்னா ராகு பவன் சஞ்சாரம். உங்க ராசியில ராகு இருக்காரு. அதுக்கு 2ஆம் இடத்தை பார்த்தீங்கன்னா சனி பகவான் இதுல மீன ராசியில. அடுத்து ஸ்ட்ரைட்டா பார்த்தீங்கன்னா 5ஆம் இடத்துல பார்த்தீங்கன்னா செவ்வாய் பகவான் இருக்காரு. 6ஆம் இடத்துல குரு பகவான். 7ஆம் இடத்துல பாத்தீங்கன்னா சூரியன் புதன் கேது 3 கிரகம் இருப்பாங்க. அதுக்கு சுக்கிரவான் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அமைப்பாக 9ஆம் இடத்துல பாக்கியஸ்தானத்துல இருப்பார். இதான் கிரகத்தோட இதுல 3 கிரக பேச்சு வருது. நம்பர் 1 பாத்தீங்கன்னா 15ஆம் தேதிக்கு அப்புறம் சூரிய பகவான் வந்து ஸ்ட்ரெயிட்டா 8ஆம் இடத்துக்கு வந்துருவாரு. கன்னிக்கு 15ஆம் தேதி நான் சொல்றது செப்டம்பர் மாசம் 15ஆம் தேதி. அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 17க்கு அப்புறம் செவ்வாய் பகவான் கரெக்டா வந்து கடகத்துல வந்து 6ஆம் இடத்துக்கு குருவோட சேர்ந்து குருமங்கல யோகத்தை வந்து உட்காருவாரு. எப்ப? செப்டம்பர் 17. செப்டம்பர் 27 கன்னியில வந்து புதன் வந்து உச்சமாகும். இதான் கிரகத்துடைய அமைப்பு. மற்ற எல்லா கிரகமும் அதே இடத்துல அதே பாவம் இருக்கும். ஃபர்ஸ்ட் உங்க ராசி அதிபதி பாருங்க இப்ப வக்ரமா இருக்காருங்க. இதை மறந்துடக்கூடாது. இந்த பலன் பாக்குறீங்கன்னா சனி பகவான் எப்படி நம்ம ஒரு ஜாதகத்துல ஃபேவரட்டா இருக்காரு இதை மட்டும் தான் நீங்க பாக்கணும். வேற எதையும் பார்க்க வேண்டாம். ஏன்னா உங்களுடைய உடலுக்குள்ள கிரகம் பலவீனம் இழக்கும் போது நல்லா பாருங்க. நம்ம உடம்பு வந்து பலவீனம் வேணா நான் சரியா வேலை பார்க்க முடியாதுல்ல. அப்ப சனி பகவான் யாருடைய ஜாதகத்துல சரியா இல்லையா அவங்களுக்கு எல்லாம் ஒரு பலவீனத்தை சந்திக்கக்கூடிய நாள் இந்த 1 மாசமா நடந்துட்டு இருக்கும். நீங்க எத்தனை பேர்ட்ட நீங்க கும்பராசியை தான் கேட்டு பாருங்க. இவங்களுக்கு 1 மாசம் எல்லாமே ஸ்லோவாக டல்லாக இருக்கான்னு கேட்டா கண்டிப்பா ஆமாங்கிற வார்த்தை அவங்க எதுவுமே சொல்ல மாட்டாங்க. ஆமா இருக்கு அப்படிமா. ஏன்னா பாத சனியை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இப்ப சனி பவன் சரியில்லைன்னா 7 சனி விரைய சனி ஜென்ம சனி என்ன பண்ணுச்சு கேட்டு பாருங்க. நிறைய கதையை சொல்லுவாங்க. கும்பராசியில நிறைய கதை கேட்கலாம். சனி பகவான் என்ன செஞ்சார்? ஒண்ணு இல்ல. உங்களுக்கு 2ஆம் இடத்துல சனி வரான்னு உங்க வாக்குஸ்தானத்துல வந்து சனி வர்றாரு. அப்ப அந்த சனி அங்க வக்ரமானால் என்ன பண்ணுவார்? நம்ம 2ஆம் இடத்தை அப்படியே எடுத்து பலன் சொல்லிட வேண்டியதான். பணப்பிரச்சனை இருக்கும். எப்படி? பணப்பிரச்சனை இருக்கும், பொருள் பிரச்சனை இருக்கும். ஒரு பொருள் காணாம போகும்.
இல்ல பொருள் பிரச்சனை வரும். அடுத்து இட பிரச்சனை இருக்கும். எப்படி நம்ம இடம் பூமி சொத்துலாம் இருக்கு பாத்தீங்கன்னா, அவங்க அப்பா சொத்து தாத்தா சொத்து, அதுல ஒரு பிரச்சனை இருக்கும். அடுத்தது குருவுடைய வீடா, காசு பணம் நகை சார்ந்த விஷயத்துல ஒரு தடங்கள் இருக்கும். அடுத்து மூத்த சகோதர உறவு சகோதரி உறவுல ஒரு மன வருத்தம் இருக்கும். ஏதாச்சும் ஒரு கேஸ் உங்க மேல பதிவாகும். நண்பர்கள் கூட்டாளி பழக்க வழக்கம் ஃப்ரெண்ட்ஸ் ஏதாச்சும் ஒரு தடங்களை பார்ப்பீங்க. நீ நிறைய வேலைக்காண்டி முயற்சி பண்ணி நல்லா ஹார்ட் ஒர்க் போட்டு வைப்பீங்க. அந்த வேலைக்கான ஒரு அனுகூலம் வராது. அதாவது அந்த ஒப்புதல் கடிதங்கிறது வராது. டாக்குமெண்ட் சம்பந்தப்பட்ட விஷயத்துல ஏதாச்சும் ஒரு இஷ்யூவை பார்ப்பீங்க. திருமணம் இதான் பொண்ணு மாப்பிள்ளை நம்ம பிக்ஸ் பண்ணி போகும்போது அங்கே ஒரு சிரமத்தை கொடுக்குறது. இது எல்லாமே இந்த பாத சனி செய்யும். ரீசெண்டா பாருங்க, நிறைய பேர் சுக்கிரன் நீசமானார். கண்டிப்பா 4-9 4 உங்க சோல்ரு 4 கைப்பகுதி இதய பகுதி இதுல செலவு பண்றது. அடுத்து 9 நம்முடைய தொடை பகுதி கால் பகுதி தகப்பன் தாய் இவங்களுக்கு செலவு பண்ணக்கூடிய அமைப்பு. யாரா இருந்தாலும் நீங்க கும்பராசியை கேட்டு பாருங்க. வீணா வண்டி வாங்குறதுல காசைப்பட்டு நான் இழந்துட்டேன், வண்டி வாங்குறதா செலவு இருந்துச்சு, இல்ல வண்டி வாகனம் எனக்கு பிரச்சனை வந்து சொல்லாத ஆளே இருக்க மாட்டாங்க. வண்டி வாகனம் இடம் பூமி சம்பந்தமா எனக்கு பயங்கரமான ஒரு கஷ்டத்தை பார்த்தேன். வண்டி வாகன பிரச்சனை அம்மாவுக்கு நல்லா இருக்கும், இல்ல அம்மாவுக்கு செலவு வண்டி வாங்க ஏதாச்சும் ஒரு செலவை நான் பார்த்தேன். தாய் தப்பனுக்கோ வண்டி வாங்கணும் வீண் நிறைய செலவு குடும்பத்துல அதிகமா இருக்கிற வார்த்தை யாரு சொல்லுவாங்கன்னா கும்பராசி. நீங்க செக் பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்க, கண்டிப்பா ஆமான்னு சொல்லுவாங்க. எனக்கு வேலை இல்லை, நிறைய ஒரு கம்ப்ளைண்ட் நிறைய பண்ணுவாங்க. நமக்கு நிறைய ஜாதகம் கொடுத்து யாரும் கும்பராசிக்காரங்க. எனக்கு ஒரு ஜாதகம் கொடுத்தா குடும்ப ஜாதகம் கொடுத்துருக்காங்க. அனைவருக்குமே பொங்காலம்மன் சார்பாக ஒரு மாமன் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இனிமேல் தான் உங்களுக்கு எல்லாமே யோகம். என்ன காரணம் தெரியுமா? சனி பகவான் பாருங்க புதனுடைய நட்சத்திரத்துல போறாரு. இதை மறந்துட கூடாது. எப்படி புதனுடைய நட்சத்திரத்துல போயிட்டு இருக்காரு. இந்த செப்டம்பர் மாசம் ஃபுல்லாவே பாருங்க புதனுடைய சாரத்துல ஃபுல்லாவே அதான் போவார். அந்த வீடு கொடுத்த அதிபதி 6ஆம் இடத்துல போய் உங்களுக்கு எதிரி பகையில பிரச்சனையே பண்ணிட்டாரு. நான் சொன்னல வேலை உத்தியோகம் நல்லா நிம்மதியா இருக்காது, ஒரு குழப்பத்தை பார்த்திருப்பீங்க. சந்திரன் வீட்டுல வந்து புதன் போய் நிக்கிறாரு. ஏன்னா அவர் நட்சத்திரத்தை வாங்கி தானே இந்த சனி பகவான் நிக்கிறாரு. அப்ப இங்க நிக்கும் போது ரெட்ட குணம் ரெட்ட மனசு இருக்கும். வேலை கிடைக்குமா கிடைக்காத மாதிரி நிறைய தடைகளை தாண்டிட்டே இருக்கீங்க. இப்ப அவர் நேர புதாதித்ய யோகத்துல சூப்பரா பண்ணுங்க. யாரோட? சூரியனோட. அப்படி ஆட்சி பெற்ற சூரியன் சேர்ந்து புதன் இருப்பதால் நினைச்ச மாதிரி வேலை தொழில் உத்தியோகம் நிறைவேற்கு சூப்பரா வரும். இதையும் தாண்டி இந்த குருமங்கல யோகம் நான் சொன்னேன் பாத்தீங்களா, கரெக்டா செப்டம்பர் 17 கரெக்டா அக்யூரேட்டா செப்டம்பர் மாசம் 19 அப்புறம் அந்த குருமங்கல யோகம் கடுமையா வேலை செய்யும். இப்ப 17-19 வேலை உத்தியோகத்துக்கு முயற்சி பண்ணக்கூடிய முயற்சி பண்ணி பாருங்க. வேலை உத்தியோகம் சூப்பரா வரும், எந்த ஒரு தடங்கு வராது. நினைச்ச மாதிரி வேலை ஆகும். அது வெளிநாட்டுல உள்ளவங்களுக்கு அதிகமா சொல்றேன். அந்த விசா பிரச்சனை சொந்த குடியுரிமை பிரச்சனை இது எல்லாம் நிறைய என்ன சொல்றேன் ஃபர்ஸ்டே உங்களுக்கு வழக்கு வந்திருக்கும். வெளிநாட்டுல வேலை பார்க்கறவங்க வேலையை விட்டு நிப்பாட்டி இருப்பாங்க, வேலையை ஷிஃப்ட் பண்ற அமைப்பு இருக்கும். ஏன்னா 1-1.5 மாசமா உங்களுக்கு அப்படிதான் இருக்கும். இப்ப எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் படிப்படியா குறையும். ஏன்னா குரு நிக்கக்கூடிய நட்சத்திரம் எடுத்து பார்த்தோம். ஆயில் அந்த புதனுடைய சார்ந்த அந்த புதன் வலுவா ஸ்ட்ராங்கா இப்ப சூப்பரா வந்துங்க. இப்ப வெளிநாட்டு வேற கண்டி விட்டு கண்டி மாறலாம், வேலை உத்தியோகம் மாறலாம், எல்லாமே சேஞ்ச் பண்ணி விடுவோம். இப்ப இந்த மாசத்துல செப்டம்பர் மாசம் கண்டிப்பா அதுக்கான பிளான் போட்டுச்சுமே. இல்லை 27 அப்புறம் இடம் மாறிதான் நீங்க வெளிநாடு வெளியே போயிடாதீங்க. வீடு இட பூமி கட்டக்கூடியவங்க ஆட்டோமேட்டிக்கா வந்துருச்சு. செப்டம்பர் 3-4 அப்புறம் நீங்க மனை போட போறீங்க. மனை சார்ந்த விஷயம் வீடு வண்டியோ வாகனமோ சொத்தோ பூமியோ வாங்கலாம். எதை வச்சு சொல்றீங்க வாங்கலாம்னு? என்ன காரணம் அதை தெரிஞ்சுக்கலாமா? சுக்கிரபான் பாருங்க நேரம் உங்களுக்கு 8ஆம் இடத்துல போய் மறைவு ஸ்தானத்துல போய் இருந்தார். நான் சொன்னல வண்டி வாகன செலவு 9ஆம் இடத்துல வந்துட்டாவே வீடு இடம் வண்டி வாகனம் பிரச்சனை அவங்க அப்பா சொத்து தாத்தா சொல்லுவாங்க எல்லாமே சரி பண்ணி கொடுக்குறாரு. இப்ப வண்டி வீடு வாகனம் எல்லாமே வாங்கலாம். அது திருமண வாழ்க்கை குடும்ப வாழ்க்கை கண்டிப்பா பிரச்சனை இருக்கும். மனைவி கிட்டேயே கணவர்கிட்ட சம்பந்தம் இல்லாம 2 மாசம் சண்டை இருக்கும். இப்ப அந்த ஒற்றுமை இருக்கும். திருமணம் நடக்கலாம். திருமணம் கண்டிப்பா இந்த செப்டம்பர் மாசத்துல முடிஞ்சிரும். பாருங்க காதல் திருமணம் குழந்தை பாக்கியம் 2க்கு நான் ஓகே சொல்றேன். இப்ப குழந்தைக்காண்டி ட்ரீட்மெண்ட் எடுத்தா இப்ப எடுத்து பாருங்க. இந்த செப்டம்பர் மாசம் உங்களுக்கு நல்லா கிளிக் ஆகும். 5ஆம் வீட்டு ஆட்சி பலம் நிறைய வாய்ப்பு இருக்கு. பூர்வீக சொத்து குழந்தை இது எல்லாமே சாதகமா வரும். புதுசா தொழில் பண்ணலாமா வேண்டாமா? கண்டிப்பா ஜாதக பத்திர சாப்பிட்டு தொழில் பண்ணி பாருங்க, சூப்பரா இருக்கும். எப்படி புதுசா தொழில் பண்ணக்கூடிய நபர்கள் நல்லா தொழில் பண்ணி பாருங்க, சூப்பரான ஒரு யோகம் நல்ல ஒரு அமைப்பு கண்டிப்பா தெரியும். தொழிலுக்கு எந்த ஒரு கடந்து பண்ணி ஆனா பாதசனி உள்ளவங்க ஜாதகத்தை பார்த்து என்ன பரிகாரம் பண்ணி என்ன தொழில் பண்ணணும் இதை மட்டும் யோசிச்சு பண்ணுங்க. ஐடிஐ ஃபீல்டு ஷேர் மார்க்கெட்டிங் கமிஷன் வியாபாரம் பேங்க்ல வேலை பார்க்குறவங்க இந்த துறை எல்லாமே சூப்பரா இருக்கும். பெண்களுக்கு நல்லா இருக்கும். எதை கேட்குறீங்க லாட்ரி எடுக்கலாமா வேண்டாமா? நீங்க ஜாதகத்தை பார்த்து தசாபதி வந்து லாட்ரி எடுக்க கண்டிப்பா அடிக்கும். கண்டிப்பா அதிலே பணத்தை போட்டு வரைய வேண்டாம ஜாதகத்தை பார்த்து மூவ் பண்ணா கண்டிப்பா லாட்ரி யோகம் இருக்கு. எதை வச்சு சொல்றீங்க லாட்ரி யோகம்?
11ஆம் வீட்டு அதிபதியான குரு பகவான் புதனுடைய நட்சத்திரத்தை வாங்கி நேரா உங்க ராசியை புதன் பகவான் பார்ப்பதால், நான் காரணம் சொல்றேன் பாருங்க, புதன் பகவான் நேரா பார்ப்பதால் ஜாதக தசாபதி கரெக்டா என்ன லக்கியா நம்பர் எடுத்து பாருங்க, கண்டிப்பா லாட்ரி வரும். ஏன்னா 5ஆம் வீட்டு அதிபதி நேரா 11ஆம் இடத்தை உங்க ராசியை பார்ப்பதான் இங்க லாட்ரி இருக்குங்கிற வார்த்தையை நான் சொல்றேன். காதல், திருமணம், லாட்ரி, ஆசைப்பட்ட விஷயம் எல்லாமே வாங்க போறீங்க. எல்லாமே சூப்பரா இருக்கும். நகரம் வச்சிருக்கவங்க, ஷேர் மார்க்கெட்டிங் எல்லாமே நல்லா இருக்கும். இப்ப நட்சத்திர பலம் பாத்தீங்கன்னா ஒரு முதல் நட்சத்திரம் என்ன வருவாங்க ஸ்ட்ரெயிட்டா, அதாவது அவிட்டம், தைரியம், தன்னம்பிக்கை, திறமையான குணம், ரொம்ப ஹார்ட் பண்ணுவாங்க எல்லா விஷயத்துலயுமே. கொஞ்சம் பாத்துங்க, அவிட்டத்துல உள்ளவங்க இந்த டேட்டுக்காரன் 19க்கு அப்புறம் கொஞ்சம் நண்பர்கள், கூட்டாளி, ஜாமீன் போறதா கொஞ்சம் பார்த்தா உடம்பு ஆரோக்கியத்தை கவனம் செலுத்த வேண்டும். இப்ப வேலை உத்தியோகம் எப்பனா கரெக்டா உங்களுக்கு செப்டம்பர் 19 அப்புறம் வேலை உத்தியோகம் கிடைக்கும். கடன் பிரச்சனை இருக்காது, பகை பிரச்சனை இருக்காது, கொஞ்சம் நல்ல ஒரு அமைப்பை கொடுக்கும். ஆனா ஜாதகத்தை பார்த்து தசாவதி அவிட்டத்தில் பாத்துக்கோங்க. ஏன்னா செவ்வாய் நீசமாவது அந்த குருமங்கல யோகம் இருக்கனால பணம், பொருள், வீடு, இடம், பூமி எல்லாமே வாங்கக்கூடிய யோகம் சூப்பரா தெரியும். அடுத்த சதய நட்சத்திரம், பிரம்மாண்டமான சிந்தனை, பெருசா வாழ்க்கையில சாதிக்கக்கூடிய குணம் நிறைய இருக்கும். கவலைப்படாதீங்க, சதயத்துல பாருங்க எல்லாத்துக்கும் சொல்லி டைமிங் சூப்பரா இருக்கும். ஏன்னா உங்க நட்சத்திர அதிபதி ராகு பகவான், உங்க நட்சத்திர அதிபதி ராகு பகவான் செவ்வாய் ஒரு இடத்துல போறதுனால வீட்டுல நல்ல காரியம், நல்ல விஷயம், வேலை, தொழில், வருமானம், பொருளாதாரம், வெளிநாடு, வெளியூர், இப்ப ஏதாச்சும் ஒரு பயணத்தை மேற்கொள்ள அமைப்பு, வேலை சேஞ்ச் பண்ண அமைப்பு, ஏதாச்சும் ஒரு நல்ல ஒரு மாற்றம் உங்க பக்கம் தேடி வரும் சதயத்துல. ஏன்னா நீங்க பிரம்மாண்டமா யோசிப்பீங்க. வாழ்க்கையில பெருசா சாதிக்கக்கூடிய ஒரே வெறி கொண்ட ஒரே நட்சத்திரம் சதயம் மட்டும்தாங்க. யோசனை பெருசா இருக்கும். இப்ப எல்லாமே நல்ல ஒரு மாற்றத்தை அமைச்சு இந்த செப்டம்பர் மாசம் கண்டிப்பா நல்ல ஒரு மாற்றம் தேடி வரும். அடுத்து பாத்தீங்கன்னா சதயத்துக்கு பிறகு இந்த புரட்டாதி கொஞ்சம் ரொம்ப பொறுமையா இருப்பாங்க. அமைதி, பொறுமை, அடக்கம், உடக்கம் எல்லாமே நிறைய சொல்லலாம் அந்த நட்சத்திரம். இது மாதிரி நிறைய தடங்களை சந்திச்சாங்க, சந்திக்க மாட்டாங்க. ஏன்னா குரு உச்சத்தை இப்பதான் நல்லா பலமா வந்துட்டாரு. இனிமேதான் கொஞ்சம் கொஞ்சம் பிரச்சனை சரி பண்ணி கொடுப்பாரு. இப்ப நல்ல ஒரு வேலை வரும், வருமானம், பொருளாதாரம், வெளிநாடு, வெளியூர், படிப்பு, கல்வி, தொழில் உத்தியோகம், இது எல்லாமே நல்ல ஒரு மாற்றத்தை அமைச்சு கொடுத்தாரு. எந்த ஒரு கெட்டதும் மேக்சிமம் இல்ல. சொல்ல முடியாது. ஏன்னா நகரம் வச்சிருக்கவங்க, கமிஷன் வியாபாரம், ஐடிஐ ஃபீல்டு, ஆசிரியர் வேலை பார்க்குறவங்க, இது எல்லாத்துக்கும் சரி நல்ல ஒரு மாற்றம் தெரிய வருது. அவருடைய செப்டம்பர் மாத பலன் கும்பராசியை பொறுத்தவரை மிகப்பெரிய ஒரு வெற்றியுள்ள மாதமாகவே அமைகிறது.